மகாபிரிவாசரணம். ஸ்ரீ லலிதா ரகசிய சகஸ்ரநாமத்தில் பக்திவதிகள் நம்பிக்கையின் நாமங்களாக சொல்லிக்கொண்டு அவள் எவ்வளவு மிருதுவாக இருப்பவள் அப்படிங்கிறதுக்காக மிருணால மிருது தோர்லதா அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது அவள் எப்படி கொண்டாடப்படக்கூடியவளாக இருக்கிறாள் என்று சொல்வதற்காக ஓம் மகனீயாயை நமஹ, ஓம் மகனீயாயை நமஹ. நம்ம பேச்சு வழக்கில் மகனீயர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அழகாக பயன்படுத்தும். பெரிய பெரிய மகான்கள் அவங்களையெல்லாம் நம்ம எப்படி கொண்டாடுவது என்றே தெரியாது. ஏன்னா அவங்க செய்யக்கூடிய சேவையாகட்டும், பக்தியாகட்டும், கருணையாகட்டும், எந்த விஷயத்தில் பார்த்தாலும் அவர்களை எல்லாம் மகனீயர்கள், மகான்கள் என்று சொல்கிறோம் இல்லையா? அதே தான் இங்கும் மகனீயா. இவள் கொண்டாடத்தக்கவளாக இருக்கிறாள். கொண்டாடத்தக்கவள் அப்படிங்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் வேணுமா என்ன? அவள் தான் அனைத்துமாகவே இருக்கும் பொழுது அவளை நாம் கொண்டாடாமல் வேறு என்ன செய்வது? அவள்தான் அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கிறாள். நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே அவளின் கருணையால் தான் நமக்கு கிடைக்கிறது. ஆக நம்ம எந்த ஒரு செயலை செய்தாலுமே நமக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள் என்றால், அவளை ஆராதனை செய்து பிறகுதான் இந்த செயலையே ஆரம்பிக்க வேண்டும். வயல் உழுவது ஆகட்டும், அறுவடை செய்வது ஆகட்டும், நம் இல்லங்கள் எந்த ஒரு விசேஷங்களாகட்டும், மங்கள சுப நிகழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் அவளின் ஆராதனை தான் முதலில். ஏனென்றால் அவள் தானே அனைத்தையும் நடத்தி வைக்கிறார். அப்படி எல்லா நிகழ்ச்சிகளிலும் அவளை விசேஷமாக நாம் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது இன்றும் நாம் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம்தான். ஏன் அப்படின்னா எங்க பார்த்தாலும் ஒவ்வொரு மாதத்திலும் எந்த ஒரு மாதத்தை எடுத்தாலும் அந்த மாதத்திற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணத்தை சொல்லி அவளுக்கு என்று ஒரு பண்டிகை, ஆடி மாதமாகட்டும், தை மாதமாகட்டும், ஒவ்வொரு மாதத்தையும் எப்படியெல்லாம் அவளுக்கு உகந்ததாக மாற்றி நமக்கு தந்திருக்கிறார்கள். ஏனென்றால் அவளை நாம் எப்படி நினைப்பது அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். ஏன்னா இவ்வளவு வேலைப்பளு இருக்கிறதே, அவளை நினைப்பதற்கு நமக்கு நேரம் கிடைக்குமான அவங்களுக்கு முதல்லையே தெரியும். நம்முடைய முன்னோர்களுக்கெல்லாம் இனி வரும் காலங்களில் இந்த பகவன் நாமாவை சொல்வது கூட அவர்களுக்கு துர்லபமாகிவிடும். அவர்கள் எங்கே இதை சொல்ல போகிறார்கள் என்று நம்முடைய வாழ்க்கையோடு வாழ்க்கையாக இத்தனை பண்டிகைகளையும் விசேஷங்களையும் பிணைத்து விட்டார்கள். அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, வேலை என்று நினைத்து கொண்டே இத்தனையும் செய்கிறோம். இத்தனையும் செய்யும் நேரத்தில் ஏதோ ஒரு நொடி நம்முடைய மனமானது நம்மையும் அறியாமல் அவளிடம் லயிக்கும் இல்லையா? அந்த லயிப்பிற்காகத்தான் இத்தனை விஷயங்களும். ஆக அவளை கொண்டாடத்தக்கவள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இத்தனை விஷயங்களையும் நமக்கு அழகாக செய்து தந்திருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு தான் இதனை கொண்டாடுகிறோம் நாம் சொல்றோம். அப்ப இப்படி கொண்டாடத்தக்கவளை நாம் என்ன செய்கிறோம்? அழகா அவளுக்கென்று பாடல்கள் சொல்கிறோம், அலங்காரங்கள் செய்கிறோம், பூஜைகள், மலர்கள், எப்படியெல்லாம் அவளை அழகாக செய்து அலங்காரம் செய்து அழகுபடுத்தி அவளை பார்ப்பதன் மூலமாக நம்முடைய கண்ணும் மனமும் வேறு எங்கும் திசை திரும்பாமல் அவளிடமே இருப்பது போல செய்து அந்த பக்தியை வளர்த்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்டவளாக இருப்பவள் தான், கொண்டாடத்தக்கவளாக இருப்பவள் தான் அவள் மகனீயா, மகப்பிரியவாசரணம்.